தமிழ்நாடு முழுவதும் 4.50% கொழுப்பு சத்து கொண்ட ஆவின் பச்சைப்பால் விற்பனை பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். ஆவின் பச்சைப்பால் விற்பனையை நிறுத்த திட்டமா என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிற நிலையில் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பற்றாக்குறை மற்றும் நஷ்டத்தை காரணம் காட்டி ஆவின் பச்சைப்பால் விற்பனையை குறைப்பதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தடையற்ற விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் 4.5% கொழுப்பு சத்து கொண்ட ஆவின் பச்சைப்பால் விற்பனை பெருமளவில் குறைக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் பொதுமக்கள் லிட்டருக்கு ரூபாய் 24 வரை கூடுதல் விலை கொடுத்து தனியார் பாலை வாங்க வேண்டியிருப்பதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் கவலை அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் பாலின் விற்பனையை ஆவின் நிறுவனம் குறைத்திருப்பது நியாயமற்றது எனவும் அன்புமணி ராமதாஸ் கருத்து பதிவு செய்திருக்கிறார். சென்னையில் ஆவின் நிறுவனத்தின் சார்பில் ஒரு நாளைக்கு 14 லட்சம் லிட்டர் வரை பால் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் அதிகபட்சமாக 7.5 லட்சம் லிட்டர் பச்சை பால் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் தற்போது ஆவின் பச்சைப்பால் விற்பனை 3.5 லட்சம் லிட்டராக குறைக்கப்பட்டு விட்டதாகவும், அடுத்த சில நாட்களில் ஆவின் பச்சைப்பால் விற்பனையை முற்றிலுமாக ரத்து செய்ய ஆவின் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் அது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் 2023 ஆண்டு முதலே ஆவின் பச்சைப்பால் விற்பனையை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதற்கான நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் பாலை 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் ஆவின் நிறுவனம் அறிமுகம் செய்தது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆவின் நிறுவனம் லாப நோக்கம் இல்லாமல் தமிழ்நாடு மக்களுக்கு தரமான குறைவான விலையில் விற்பதற்கு தொடங்கப்பட்டது எனவும், இந்த நோக்கத்திற்கு எதிராக தமிழக அரசு செயல்படக்கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.